வணக்கம். சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. ஏற்கனவே இரு அணிகளும் ஒரு முறை போட்டியிட்டு அதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் வெற்றி பெற்ற காரணத்தினாலேயே எளிதாக நியூசிலாந்தை வென்று விடலாம் என்று நினைக்கக்கூடாது. சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வெல்ல இந்தியா என்ன செய்ய வேண்டும்? அது முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இதுல வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. இந்த கோப்பையை வெல்வது எவ்வளவு முக்கியமானது அந்த வினை. நம்மளுடைய பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, எதிரணியினுடைய பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, எல்லாத்தையும் அறிந்து நம்மளுடைய குறைகளை முடிந்த அளவு நிவர்த்தி செய்து போட்டி தினத்தன்று விளையாட வேண்டும். இப்போ போட்டி நடைபெறக்கூடிய அந்த துபாய் மைதானங்கள் மிகவும் ஸ்லோ பிட்ச் என்று சொல்லக்கூடிய மெதுவான ரன் சேர்க்கக்கூடிய ஆடுகளங்களாக இருக்கின்றன. அந்த ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்தியாவிடம் 4 அற்புதமான திறமை மிக்க ஸ்பின்னர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தக்கவாறு பயன்படுத்தக்கூடிய அனுபவம் மிகுந்த தலைவன் கேப்டன் இருக்கிறார். ஆக இந்த பந்து வீச்சை பொறுத்த அளவில் பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் எளிதாக வென்று விடலாமே அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். இதுலதான் தன் வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிறது வருது. எதிர் அணியில் உள்ள பேட்ஸ்மேன்கள்ல அந்த ரக்ஷன் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் அற்புதமாக ஆடுறாங்க. அவங்க 2 பேரும் கடைசியாக நடந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டாங்க. ஏற்கனவே வேற நன்றாக ரக்ஷன் ரவீந்திரா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். கேன் வில்லியம்சனும் 75க்கு மேல அடித்திருக்கிறார். ஆக இப்படி பொறுப்பான ஒரு பேட்டிங் ஸ்கில் உள்ள நபர்களை கொண்டிருக்கிறது நியூசிலாந்து அணி. இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் இந்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை விட சிறப்பாக பேட் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை மனதில் வைத்துக் கொண்டு விளையாட வர வேண்டும். முதலாவதாக இந்த போட்டியை வெல்வதற்கு நாம் அவர்கள் மனதில் எதை விதைக்க வேண்டும்? பயிற்சியாளர்களும் கேப்டனும் முக்கியமான போட்டியாக இருப்பதால் துவக்க வீரர்கள் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் குறைந்தது 10 ஓவர்களுக்கு ஆட்டமிழக்காமல் இருக்க வேண்டும். அதில் ஒருவர் 40 ஓவர் வரை சென்றால் வெற்றி எளிதாகிவிடும். குறைந்தபட்சம் அந்த 10 பவர் பிளே முடிவதற்குள் ஓபனர்கள் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நியூசிலாந்து வலுவான பந்து வீச்சை கொண்டுள்ளது. பின்னால் வருவர்களுக்கு இவர்கள் அவுட் ஆனால் நெருக்கடி ஏற்பட்டுவிடும். பாயிண்ட் நம்பர் 1, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் should play at least for 10 overs without losing wicket. அது ரோஹித் சர்மா மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு சுப்மன் கில்லுக்கும் அறிவுறுத்தி தானும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நியூசிலாந்து வலுவான பேட்டிங்கை கொண்டிருக்கிறது. 362 ரன் அடிச்சிருக்காங்கன்னா பாருங்க. அந்த மைதானம் ஓரளவு சிறுசா இருக்காதனால அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலுமே 362 ரன் அடிக்கிறது என்றால் அவங்களுடைய பேட்டிங் வலுவாக இருக்கிறது. நம்மளுடைய பேட்டிங்கை வலுவாக்க வேண்டும்.
அதற்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குறைந்தது 10 ஓவர்கள் ஆட்டமிழக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு மேலும் ஒரு ரோஹித் சர்மா 15 ஓவர் ஆடிட்டான்னா ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரோஹித் சர்மா 10 ஓவர் ஆடிட்டாலே இந்தியா வெற்றி பெற்று விட்டது என்றுதான் அர்த்தம். பின் வரிசையில் வரக்கூடிய விராட் கோலி, சுரேஷ் ஐயர், KL ராகுல் இந்த போட்டி முழுவதுமே நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேர்ல 3 பேர் 80 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாங்க, 75க்கு மேல அடிச்சுட்டாங்கன்னா இந்தியாவினுடைய வெற்றி உறுதியாகி விடுங்க. இவ்வளவுதான் விஷயம். அதன் பிறகு நியூசிலாந்து அணியினர் வலுவான பேட்டிங் வரிசையை கொண்டிருப்பதால் ஃபீல்டிங் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேட்ச் வாய்ப்பை நழுவ விடாமல் பிடித்து சிக்கன பற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துடன் நம்முடைய பயிற்சியாளரும் கேப்டனும் அந்த மொத்தமாக இருந்து ஒரு மீட்டிங் போட்டு உள்ள வராங்கல்ல, அப்ப பேசி வைத்துக்கொண்டு திறமையாக செயல்பட்டார் என்றால் வெற்றி எளிதாகிவிடும். பந்து வீச்சை பொறுத்த அளவில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அது அற்புதமான 4 பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். 40 ஓவர் அதுல கழிஞ்சு போகுது. அதனால பந்து வீச்சை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதை தக்கவாறு பயன்படுத்தக்கூடிய கேப்டன் இருக்கிறார். அதனால பந்து வீச்சு சைடை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எதிரணியினுடைய பேட்டிங் வலுவாக இருப்பதால் நம்மளுடைய பேட்டிங்கில் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு தவறுகளை எல்லாம் களைந்து நாம் அவர்களை காட்டிலும் வலுவுள்ளவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குறைந்தது 10 ஓவர்களும் அதற்கு மேலும் விளையாடுமாறு மனநிலையுடன் வர வேண்டும். முதல் 5 ஆட்டக்காரர்களில் குறைந்தது 3 பேராவது 75 ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டும். அந்த மாதிரி எடுத்து வரும்பொழுது பின்வரிசையில் வரக்கூடிய ஹார்டு ஹிட்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் போன்றவர்கள் அடித்து ஆடி அணியினுடைய ஸ்கோர் 270 to 290 இருக்குமாறு பார்த்து கொண்டீர்களே, ஆனால் இந்தியா வெற்றி பெறுவது எளிதாகிவிடும். அதே மாதிரி நியூசிலாந்து அணியினர் பேட்டிங் செய்யும் பொழுது ஃபீல்டிங்கில் கவனமுடன் இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கேட்சுகளை தவறாமல் பிடித்து விட வேண்டும். ஏன்னா முக்கியமான போட்டியில கேச்சஸ் வின் மேட்சஸ் அது முக்கியமானது. ஆக இவ்விதமெல்லாம் சிந்தித்து நாம் ஒரு கவனத்துடன் ஆடினால் 2வது முறையாகவும் நியூசிலாந்தை வென்று கோப்பையை வெல்லலாம். இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு நமது சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.